Taste the Daily. பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். ஆனைமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்தி அப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராமு தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத், தலைமை கழக பேச்சாளர் கிருபானந்தம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதைத் தொடர்ந்து 250க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், வர்த்தகாணி மாநில துணை செயலாளர் சஞ்சீவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியின் சார்பில் எட்டிமரத்துப்பட்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தருமபுரி வடக்கு ஒன்றிய செயலாளரும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தசாமி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, தலைமை கழக பேச்சாளர்கள் பொள்ளாச்சி பார்த்தசாரதி மற்றும் துகிலி நல்லுசாமி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மாவட்டம் காஞ்சி பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஒன்றிய செயலாளர் பழனிராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஆட்சிக்கு வருவதற்கு முன் அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறிவிட்டு, மக்களின் ஓட்டுக்களை பெற்ற பிறகு உரிமைத் தொகை பெற பல்வேறு நிபந்தனைகளை திமுக அரசு விதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இதையடுத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், பேனா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் என்று சொன்னவர், குறிப்பாக தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக நிறைவேற்ற முடியாத இந்த வாக்குறுதியை தந்து தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே பல்வேறு தகுதிகளை நிர்ணயம் செய்கிறார்.